திரு ஹிதாயத்துல்லா, உங்களுடைய கூட்டணி அரசு தான் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், ஆளுநருடைய உரை கடுமையான விமர்சனம் வருது. ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட்டாக தான் இதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி, இல்லை கனவில் போடப்பட்ட ஒரு கோலம் அப்படின்னு எடப்பாடி பேசுகிறாரு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? எதிர்கட்சிகளுக்கு விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு. அது ரீல்ஸு போடுற ஆட்சின்னு சொல்லலாம். இதே எடப்பாடி முந்தின ஆட்சியை ரியல் எஸ்டேட் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ஆட்சியை அடிமை ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறும், காலங்கள் மாறும்போது கோலங்கள் மாறும். இது ஒரு இயல்பு தான். இன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறது தான் முக்கியம். 4 ஆண்டுகளாக நம்முடைய ஆளுநர் உரை வாசிக்கப்படவில்லை. அதில் 2 தரப்புலையும் பிரச்சனை இருக்குது. நான் ஒரு தரப்புன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் அவர் போன 4 வருஷமும் நீங்க ஆளுநர் தானே பழி சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லைன்னு சொல்றேன். இப்ப 2 தரப்பு பிரச்சனைன்னு சொல்றீங்க. நீங்க தான் இப்ப சொன்னீங்க, இப்ப உள்ள ஆட்சிக்கு நீங்க கூட ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. அப்புறம் எப்படி நீங்க பழைய ஆட்சியை பத்தி பேசுறீங்க? அதனால மாறுவீங்க. மாறுவது இல்லை சார். மக்கள் ஏமாறாம இருக்கணும். ஏமாறுபவர்கள் யாரு தான் முக்கியம். மக்களால் ஏமாற்றப்பட்ட போன 4 வருஷமும் இதே காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுச்சு? ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய அந்த இறையாண்மையை, சட்டப்பேரவைக்கான ஒரு இறையாண்மை மீறி நடந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த அரசு செய்யக்கூடிய அத்தனையும் சரியான விஷயம் தான். எதுக்கு தமிழ்தாய் வாழ்த்த அவர் மீறி தேசிய கீதம் பாட சொல்றாருன்னு பேசுனீங்க. இப்ப 2 தரப்புலையும் தவறு இருக்குன்னா என்ன அர்த்தம்? தமிழ்தாயை பாட வச்சுட்டாரு, ஆளுநரை இந்த ஆட்சியை புகழ வச்சுட்டாரு, ஆளுநர் வாயால ஒன்றிய அரசை கண்டிக்க வச்சுட்டாரு, என்னென்னலாம் நீங்க கொடுக்கலைங்கிறது அவர் வாயால பேச வச்சுட்டாரு. இதை விட என்ன சார் செய்யணும்? கொஞ்சம் நம்ம எவ்வளவுதான் விமர்சிக்கலாம், ஒரு காரியத்தை நடக்க வைக்கிறதுக்கும் நடக்க முடியாம போனதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா? இல்லங்க, தேசிய கீதம் பாட வச்சு விட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொல்றாங்க. அழகா உங்களுக்கு ஆர்கே சொன்னாரு, தமிழ்தாய் வாழ்த்த முத பாடியாச்சு. எத்தனை தடவை தேசிய கீதம் பாடினாங்க? ஒன்றும் பிரச்சனை. தேசிய நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம். நம்மளாம் இந்தியன் தானே, தானே எழுதுறோம். இதுல ஆளுநர் திணிக்கக்கூடிய அந்த அதிகார வரம்பு மீறல் தான் பிரச்சனையா பேசுறாங்க. திணிச்சாரு, இவர் திணிக்கல. திணிக்காம பார்த்துக்கிட்டாங்க, இப்படி சொல்லலாமா? அவர் திணிச்சாரு, எதிர்த்தாங்க, இவங்க திணிக்காம பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசை எதிர்க்கும் நிலையை இவர் வாயாலே சொல்ல வச்சுட்டாங்க. என்ன விஷயம்? இந்த நிதியெல்லாம் நீங்க கொடுக்கல, நாங்க கேட்போம்ங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. சார், இதுதான் சார் புரட்சி. புரட்சிங்கிறது என்ன? நடக்காத ஒண்ணு செய்யறதுக்கு பேர் தான் சார் புரட்சி. அதுக்கு நான் பெரிய ரஷ்ய புரட்சின்னு நான் சொல்ல வரல, சரிதானா? அதனால நாம இப்படி சிந்திப்போம்.